இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கணும்னா, நோய் வந்தால் தான் எடுப்பேன், 50 வயசுக்கு மேலே எடுப்பேன், 60 வயசுக்கு மேலே எடுப்பேன், இதெல்லாம் யூஸ் கிடையாதுங்க. சின்ன வயசுல தான் எடுக்கணுங்க. நோய் இல்லாதப்போ தான் எடுக்கணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. இப்போ இந்த வருஷம் நீங்க 5 லட்சம் ரூபாய் போடுறீங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க வந்து கிளைம் பண்ணல. ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது நல்லதுங்க. கிளைம் பண்ணலாம், ஹாப்பி தாங்க. நமக்கு நோய் இல்லை, நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா எடுத்து ஐயோ நான் வந்து 30,000 கட்டிட்டேன், 40,000 கட்டிட்டேன்னு கவலைப்படாதீங்க. நமக்கு நோய் இல்லை, ஹாப்பியா இருக்கும். ஆனால் சேஃபுங்க. கம்பல்சரி அது வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா 50% போனஸ், 25% போனஸ், 10% போனஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் இந்த வருஷம் எதுவுமே நான் கிளைம் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நான் 50% போனஸ்ல எடுத்திருந்தேன்னா நெக்ஸ்ட் இயருக்கு அது எனக்கு 7.5 மாறி போயிடுங்க. அப்போ 2.5 லட்சம் ரூபாய் எனக்கு கூட வந்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி எதுல எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸா நம்ம வந்து கிளைம் பண்ணி. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு, சுகருக்கு இதுக்கெல்லாம் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ எல்லாத்துக்குமே இருக்கனாலே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இன்சூரன்ஸே நிறைய வந்துருச்சுங்க. அப்போ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. இப்போ எனக்கு வந்து இந்த நோய் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணாதான் நீங்க வந்து கிளைம் பண்ண முடியுங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. ஓபிசி, அதாவது நீங்க வந்து டைரக்டாவே போயிட்டு நம்ம வந்து ஓபிலேயே பார்த்துட்டே நம்ம வந்து கேஷ் எடுக்கலாங்க. நிறைய மெடிசன், ஒவ்வொரு சிங்கிள் மெடிசன் கூட நம்ம வந்து பேமெண்ட் வாங்கலாம். ஆனா நல்ல இன்சூரன்ஸா பார்க்கணும். இன்சூரன்ஸ் பார்க்கும்போது அந்த கிளைம் லிஸ்ட்டை பார்க்கணுங்க. அவங்க எத்தனை பேருக்கு கிளைம் வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த இன்சூரன்ஸ் இருக்குன்னு எல்லா இடத்துலையும் போட்டாலாம் போகாது. இப்போ நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக்கு, ஆயுஷ்ன்றாங்க, யுனானிக்கு, எல்லாத்துக்குமே கவர் ஆகிற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்துருச்சுங்க. அதை பார்த்து பண்ணணும். எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சு எடுக்கக்கூடாதுங்க. நான் 40 வயசுக்கு மேலே எடுத்துக்கிறேன், 50 வயசுக்கு மேலே எடுத்துக்கிறேன் இல்லைங்க. நீங்கள் உடனடியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருந்தாகணுங்க. அது இருக்க இருக்க என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, நீங்கள் கிளைம் பண்ணலன்னா கூட உங்களுக்கு அந்த போனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயினே இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏஜ் வரும்போது ஏதோ ஒரு விஷயம்னா அன்றைக்கி நமக்கு அது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜாபுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றதுங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டாப் அப் இருக்குங்க. அதில் முன்ன அந்த மாதிரி வசதி எல்லாம் கிடையாதுங்க. இப்போல்லாம் டாப் அப் இருக்குங்க. நீங்கள் 1 கோடி வரைக்கும், 2 கோடி வரைக்கும். ஏன்னா ஒரு டிசிஷன் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் இல்லாமல் நீங்கள் வெளியில் வர முடியாதுங்க. அந்த மாதிரி தான் ஒரு சூழல் இருக்குங்க. அன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கிறது தப்புங்க. அப்போ ஒரு டாப் அப் நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா, இப்போ 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இன்சூர் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 5,000 என்ன ஒரு அமௌண்ட் இருக்குங்க, ஒரு ஸ்மால் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுங்க. அதை நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் 1 கோடி வரைக்கும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் வந்து இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜாப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க, ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு இடத்துல தான் நம்ம வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. அப்படியே பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட கையில் உடனே கேஷ் இருக்குமா, இமிடியேட்டாக போய் சேர முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அதே மாதிரிங்க கேஷ்லெஸ்ஸாக இருக்கிற இடத்துல போய் சேரணுங்க. அதுதான் நான் சொன்னேன், கிளைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்க, அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்க அந்த ரிப்போர்ட் போட்டாலே தெரியுங்க இவ்வளோ கிளைம் இவங்க கொடுத்துருக்காங்க, இது நல்ல கம்பெனி. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தாலும் மெடிக்ளைமாக இருக்கும்போது போடும்போதே நம்ம வந்து என்னென்ன இருக்குன்றதுக்கு நம்ம கேட்டுக்கணுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா கம்பெனிஸ் வந்து முழுசாக அதையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் போட்டிருப்பாரு, எனக்கு மெடிக்ளைம் இருக்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கன்னு ஒய்ஃபை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பாரு, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாருங்க, யூட்ரஸ்க்கு அது கவர் ஆகாதுங்கன்றாங்க, ஜாண்டிஸ்க்கு அது கவர் ஆகாதானுவாங்க. அப்போ நம்ம என்ன பர்பஸுக்கு போடுறோமோ அதெல்லாம் ஃபர்ஸ்டே கேட்டணும். சார் இது யூட்ரஸ்க்கு ஓகேவா, ஜாண்டிஸ் வந்தால் ஓகேவா? அப்போ நம்ம கேட்கும் போது மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாமே சொல்கிறேங்க, உங்களுக்கு கிளியராக எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட போய் சண்டை போடுறது வேஸ்ட்டுங்க. நீங்கள் கட்டிட்டீங்க சார், இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் முதலே கேட்டிருக்கணும். நம்ம முதலே வந்துங்க ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க, அதை ஃபுல்லாகவே நம்ம கேட்டுட்டு நம்ம பண்ணும்போது என்னென்ன கவர் ஆகும் ஃபர்ஸ்ட்டுங்க. சில இன்சூரன்ஸில் ஹை கவர் ஆகும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் மெடிக்ளைன்னா ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுனா கிடைக்கும், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லா டிசீஸ்க்குமே இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது வந்து பேங்க் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த இன்சூரன்ஸ்க்கும் பொருள். ஆமாம், கண்டிப்பாக இருக்குங்க. நிறைய பேங்க்ஸ் இப்போ வந்து இன்சூரன்ஸ் நல்ல பேங்க்ஸ் எல்லாம் இப்போ இருக்குங்க. போனோமா அட்மிட் ஆகணுமா, இன்னும் சொல்ல போனால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களே பேசி அவங்க வாங்கிட்டாங்க. இதுவும் அவங்களுக்கு பிஸ்னஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம போய் அட்மிட் ஆகுனா போகிறோங்க, மற்ற விஷயம்லாம் இன்சூரன்ஸும் அவங்கள டாக்டர்ஸுமே ஹாஸ்பிட்டலே வந்து பேசிக்கிறாங்க. நம்மளோட ஒர்க் என்னன்னா எவ்ரி இயர் வந்துங்க ஒரு இன்சூரன்ஸ்